ஓவர் திங்கிங் அப்படின்றது எந்த மாதிரியான ஏஜில் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஓவர் திங்கிங் ஒன்றுமே இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு எந்த கோலுமே இல்லாதது தான் இருக்கிறதுலே பெரிய ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங்னால பிரெயினில் உங்களுக்கு டிஃபெக்ட்ஸஸ் ஆகுதா, அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூளையோட அளவு இதுதான் அப்படின்றது அவங்களுடைய உருவத்துக்கு தக்கப்படியே அது வளர்ச்சியோட இதுவே இருக்கும். சுருங்குமான்னு கேட்டிங்கன்னா, இது மூளையை சம்மந்தப்பட்ட மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இட்ஸ் நாட் அ பிரெயின் ட்ரிகர்மெண்ட்ரி. ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருந்தவங்க பேசுறதை அவாய்ட் பண்ணுறாங்க, எனக்கு பேசுறதுக்கே டாபிக் இல்லை, நான் தனிமை தான் விருப்பப்படுறாங்க அப்படின்னா, ப்ராப்பர் ஸ்லீப்பிங் இல்லை அப்படின்னா உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் என்டையராக ஸ்டாப் பண்ணும். உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரீசன் என்னவாக இருக்குன்னா, ஐபிஎன் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷனல் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் போஷ்யா காயத்ரி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக யோசிச்சு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டினியூஸா 24 மணி நேரமே ஓவர் திங்க் பண்றாங்க இல்லையா? ஸோ இதனால மூளையில என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தாராளமாக. ஓவர் திங்கிங் அப்படின்றது எந்த மாதிரியான ஏஜில் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஓவர் திங்கிங் ஒன்றுமே இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு எந்த கோலுமே இல்லாதது தான் இருக்கிறதுலே பெரிய ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங்னால பிரெயினில் உங்களுக்கு டிஃபெக்ட்ஸஸ் ஆகுதா, அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் ஆகாமல் அமைதியாக இருக்குது, அவ்வளவே தான். ஃப்ரெஷ் பிரெயின், ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். அஃபெக்ட்டும் கிடையாது, டிஃபெக்ட்டும் கிடையாது, ஃப்ரெஷ் பிரெயின். ஓவர் திங்கிங்னால பிரெயின் எஃபெக்ட் ஆகாது, பட் பாடி ஆர்கன்ஸ் எஃபெக்ட் ஆகும். நம்மளோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம், டிப்ரெசஸ் ஆகலாம். நம்ம ஓவர் திங்கிங் பண்ணும்போது ஏதாவது ரேண்டமாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணுவோம், அதனால ஃபேட்டி லிவர்ஸ் வரும், கிட்னி ஸ்டோன்ஸ் வரும், தண்ணி ஸ்கிப் பண்ணுவோம். ஓவர் திங்கிங் பண்ணுறவங்க தண்ணி குடிக்கிறது கூட ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸோ பிரெயின் எஃபெக்ட் ஆகாது, பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே எஃபெக்ட் ஆகும். நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஒருத்தருக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட மூளை சுருங்கிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அது உண்மையா மேம்? மூளையோட அளவு இதுதான் அப்படின்றது அவங்களுடைய உருவத்துக்கு தக்கப்படியே அது வளர்ச்சியோட இதுவே இருக்கும். சுருங்குமான்னு கேட்டிங்கன்னா சுருங்காது, பட் மூளையில் நடக்கக்கூடிய நரம்பு மண்டலம்ன்றது இருக்கு இல்லையா, அதுக்கு போதுமான அளவுக்கு ரத்த அழுத்தங்கள் குறையப்படும். நம்ம எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறோமோ நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிஜ்டு, அதாவது ஒரு டைட்டபிள் பொசிஷனுக்கு மாறிடும். அப்போ என்ன ஆகும்னா, பிளட் சர்க்குலேஷன் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். அப்போ மூளைக்கு தேவையான அளவுக்கான ரத்த அழுத்தங்கள் இருக்காது. ஜென்ரலாகவே நமக்கு மூளைக்கு மேலே ஏறுதுன்றதுனால அந்த ரத்த அழுத்தம் அதிகமாக தான் தேவைப்படும். அது என்ன ஆகும், நம்ம இன்னும் ரிஜிட் பண்ணுறப்போ கம்மியாயிடும். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அப்படின்றதுனால மூளையோட இது சைஸ் சுருங்காது, பட் வேலைப்பாடுகள் இருக்கு இல்லையா, வேலை செய்கிறதுக்கான அந்த ட்ரிகர்மெண்ட் கம்மியாயிடும். ஓகே மேம். நம்ம மூளையோட நரம்பு இப்போ பலவீனம் ஆகுதோ இல்லை டேமேஜ் ஆகுது அப்படின்றத என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிறது மேம்? எப்போல்லாம் நம்மளால் ஹெவி மைக்ரேனை டாலரேட் பண்ண முடியாமல் வருதோ அப்போல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட மூளையோட செயல்பாடு கம்மியாகுது. மூளைக்கு தேவையான அளவுக்கான கெமிக்கல் சிந்தசிஸ், அதாவது இன்டேக் பண்ண வேண்டிய ஃபுட் காம்போனன்ட்ஸ் நம்ம கம்மி பண்ணிட்டோம், வாட்டர் லெவல் கம்மி பண்ணியிருக்கோன்றது நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணலாம். மைக்ரேன் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் டு நோ. ஒரு சிலர் நல்லாவே பேசிகிட்டு இருப்பாங்க, பட் என்னன்னா சடனாக திடீர்னு ஒரு சில டைமில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, பேசுகிறதையுமே கம்மி பண்ணிடுவாங்க, அதிகம் பேசவே மாட்டாங்க. நல்லா பேசிகிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு கட்டத்துக்கு மேலே பேசவே மாட்டாங்க டோட்டலாக. என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே, எனக்கு பேசுறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு தனியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது, தனிமை தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரிலாம் தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தானா, இல்லை இதனால் மூளையில் ஏதாவது ப்ராப்ளம்ஸோ இல்லை ஏதாவது ஒரு மூளையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதோட அறிகுறி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா மேம்? இது மூளையை சம்மந்தப்பட்ட மாதிரியான ப்ராப்ளம்ஸான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இட்ஸ் நாட் அ பிரெயின் ட்ரிகர்மெண்ட்ரி. ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு அவங்கக்கிட்டேயே ஒருத்தவங்க பேசி பழகினவங்கக்கிட்டே பேசுகிறத அவாய்ட் பண்ணுறாங்க, எனக்கு பேசுறதுக்கே டாபிக் இல்லை, நான் தனிமை தான் விருப்பப்படுறாங்க அப்படின்னா எதில் அந்த பர்சன் மேலே இருந்த நம்பிக்கை அவங்களுக்கு குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க மேலே இருந்த நம்பிக்கையை அவங்க பண்ண ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் அவங்கக்கிட்ட பேசுகிறத அவங்க தனிமைப்படுத்திக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக நினைக்கிறாங்க. ஸோ தே ஆர் அவாய்டிங். இதுக்கும் பிரெயினுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது சைக்காலஜிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இது அவங்களுடைய ப்ரொடெக்டிவ்னஸ். நம்ம எந்த ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மட்டும் ஃபெயில் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு அவங்களே போட்டுக்கிற ஒரு விதமான திரை. ஓகே மேம். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் மொபைல் இல்லாமல் எல்லாராலையும் இருக்கவே முடியல இல்லையா? ஸோ மொபைலில் எப்போ பார்த்தாலும் இந்த ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால மூளை எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது. மூளை வேலையே செய்யாமல் மொத்தமாக ஸ்டாப் ஆகுறதுக்கு முழுக்க முழுக்க ரீசனே வந்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கதா. ரீல்ஸ் பார்க்குறாங்க, ஏதாவது பிரயோஜனமாக ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறப்போ இருக்கிறது ஒரு கோல். அப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு தேடுவாங்க. ஒரே விஷயத்தை ஒரு 4-5 பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களும் ஒரு கன்க்ளூஷன் எடுத்துக்குவாங்க. அதை நம்ம செட் பண்ணுறதுக்கு அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக டயர்ட் ஆகிடும். ஏன் அது வந்து நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குற அந்த விஷுவலைசேஷன் நம்ம கண்ணு ஆப்டிக்கலாக இருந்து அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ ஸ்டோர் பண்ணணும்னு ஒரு லெவல் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக டயர்ட் ஆக ஆரம்பிக்கும் போது எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. இந்த மாதிரி எதுவுமே பிரயோஜனமே இல்லாமல் பார்த்த ஒரு விஷயம் என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதோ இல்லை ஒரு விஷயத்தை செய்யும் போதோ அது ட்ரிகர்மெண்ட் ஆகும். தேவையே இல்லாமல் அந்த இடத்துல கூட ஓவர் திங்கிங் ஸ்டார்ட் ஆகும். இது இப்படி இருக்குமோ, இது நம்ம அன்றைக்கி பார்த்தோம்ல, அதில் கூட இப்படி சொல்லியிருந்தாங்களா அப்படின்ற தேவையில்லாத ஒரு அன்வான்ட் ட்ரிகர்மெண்ட்ரி வரும். ஸோ ரீல்ஸ் பார்க்குறதுன்றது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இதனால ஃபியூச்சர்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்க? இப்போ வரைக்கும் வந்துட்டு ஃபியூச்சரிஸ்டிக்காக அனலிசிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அனலிசிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரெயினில் இருக்க லெவல் ஆஃப் ஒர்க்கிங் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையும். நம்ம எவ்வளோ தான் டம்ப் பண்ணணும் இருக்குது, நம்ம டம்ப் பண்ணிக்கிட்டே போகிறோம். தேவையில்லாத அதிகமாக பண்ணிட்டோம் அப்படின்னா தேவை உள்ளது பண்ணுறதுக்கு நெசசிட்டியாக இருக்காது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பிரெயின் டயர்ட்மெண்ட் ஆகுறப்போ நமக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் கேட்க போனால், நம்ம சைக்காலஜிக்கலாக வந்து டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், அது அடுத்த லெவல்ஸ் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அடுத்த லெவல் வந்து மென்டலாக வந்துட்டு நம்ம அஃபெக்ட் ஆகிட்டோம்னு சொல்லுவோம். நம்மளால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. அடுத்த லெவல் வந்து பிரெயின் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுடும், அல்சைமர் பண்ணும். எதுக்கு நீ ஞாபகத்தில் வச்சுக்கிற, எது உனக்கு தேவைப்படுது, எது தேவைப்படலன்றது அது டிசைட் பண்ண ஆரம்பிக்கும். என்டையராக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பிரெயின் உங்களை கண்ட்ரோல் பண்ணும். என்டையராக அதை எரேஸ் பண்ணி விட்டுரும். இட்ஸ் லெவல் ஆஃப் அல்சைமர். அதே மாதிரி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எப்படின்னா, ஒரு சிலர் வந்து ஞாபகம் மறதி அப்படின்றது இப்போ அதிகரிச்சுட்டே வருது இல்லையா? ஒரு பொருளை இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் கூட 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஞாபகம் மறதியும் அதிகரிச்சுட்டே வருது இல்லையா? இது எதனால் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். 2 விஷயம் இருக்குது. ஒரு சில பேருக்கு ஞாபகம் மறதின்னு சொல்கிறத விட அவங்களோட ஒர்க் பிஸியில் அவங்களால டக்குன்னு ரீகால் பண்ண முடியாமல் போகலாம். ஒரு சில பேர் வேணும்னே ரீகால் பண்ணாமல் போகலாம். ஞாபகம் மறதின்றது எதுவுமே இல்லைப்பா. நம்ம ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயத்தையும் ஏதோ ஒரு விஷயத்தை தான் செய்கிறோம். பழக்கமே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டு ரீகால் பண்ணணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஆமாவா இல்லையா? அப்போ பழக்கமான ஒரு விஷயத்த, நம்ம பரிச்சயமான ஒரு விஷயத்தை எப்படி மறப்போம்? மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை அந்த ரீகால் பண்ணுறதுக்கு ஒன்று அவங்க டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை அப்படின்னா ரீகால் பண்ணுற அளவுக்கு அது பெரிய விஷயமா இல்லைன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஓகே. நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு 6 hours 7 hours ப்ராப்பராக தூங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. நானே தூங்கணும்னு நினச்சாலும் என்னால் தூங்க முடியல. ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் என்னால் தூங்குறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதனால் வந்து ப்ராப்பரான ஒரு தூக்கம் இல்லை அப்படின்னா நம்மளோட மூளை வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா? ப்ராப்பர் ஸ்லீப்பிங் இல்லை அப்படின்னா உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் என்டையராக ஸ்டாப் பண்ணும். உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரீசன் என்னவாக இருக்குன்னா உங்களோட கட் ஹெல்த் தான். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சரியானதாக இல்லாமல் இருக்கும், அதனால உங்களுக்கு சரியாக தூக்கம் வராமல் போகும். தூக்கம் வராதப்போ பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் அதோடைய லெவல் ஆஃப் ஒர்க்கிங் ப்ராசஸை குறைச்சிடும். பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸோட ஒர்க்கிங் ப்ராசஸை குறைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லேசினஸாக ஃபீல் பண்ணுவோம், டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், ஃபேட்டிக் ஃபீல் பண்ணுவோம், ஆனால் தூக்கம் வராது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உணவை சரியாக சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு மொபைல் இதெல்லாத்தையும் தூக்கி வெளில ஓரமாக வச்சுட்டு தூங்க ட்ரை பண்ணாலும் நல்லா இருக்கும். ஓகே மேம், நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.